ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நாள் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து அவர்களை திருப்பும்போது சில காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். பழைய நாட்களிலே, அதாவது முந்தின சிறையிருப்பின் நாட்களிலே நிறைய இழந்திருக்கிறார்கள், நிறைய அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நிறைய சூறையாடப்பட்டிருக்கிறார்கள், நிறைய கொள்ளையிடப்பட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து ஆண்டவர் எவ்வாறு அவர்களை மீட்கப் போகிறார் என்கிற வார்த்தையை தான் எரேமியா 30:16 சொல்கிறது. ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். சத்துருக்கள் உன்னை ஒரு நாள் சிறைப்பிடித்தார்கள், இப்பொழுது அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். சூறையாடுதல் ஒருவரிடம் உள்ள அனைத்தையும் எடுத்துக்கொள்வது, அவர்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும் விடாமல் எடுப்பது, இதைத்தான் சூறையாடுவது என்று சொல்கிறார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை அவர் யாருக்கு வாக்கு பண்ணுகிறார்? தன்னுடைய ஜனமாகிய சீயோனுக்கு வாக்கு பண்ணுகிறார். இதற்கு முன்பாக உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவுட்காஸ்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உன்னை யாருமே விசாரித்ததில்லை, உன்னை விசாரிப்பதற்கென்று ஒருவருமே இல்லை, நீ தள்ளப்பட்ட நிலையிலே இருந்தாய். உனக்கு தள்ளுண்டவள் என பேர் இருந்தபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். நிறைய நேரம் இந்த காயங்களை ஆற்றுவேன் என்கிற வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் யாருக்கு இது சொல்லப்பட்டது? கொள்ளையிடப்பட்ட, சூறையாடப்பட்ட, பட்சிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சீயோனுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஒரு காலத்திலே நீ சூறையாடப்பட்டாய், ஒரு காலத்திலே நீ கொள்ளையிடப்பட்டாய், உன்னிலிருந்த எல்லாமே பறித்து கொள்ளப்பட்டது, உன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள், உனக்குரியதென்று ஒன்றுமே இல்லை, நீ தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாய், உன்னை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை. ஆனால் இப்பொழுது உன்னை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். த ரெஸ்டோரேஷன். இது வெறுமன ரெஸ்டோரேஷன் மட்டுமல்ல, ஆண்டவர் திருப்பி செய்கிறார் காரியத்தை. ரிட்டாலியேஷன். உன்னை சூறையாடுகிறவர்களை நான் சூறையாடுவேன், உன்னை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிடுவேன், உன்னை பட்சித்தவர்களை நான் பட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்காக எல்லாவற்றையும் திருப்பி செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்முடைய இழப்புகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம் சூழ்நிலைகளை மாறச் செய்கிறவராய் இருக்கிறார். மாறச் செய்வது நம்மை ஆரோக்கியத்துக்கு நேராக நடத்துகிறது. நாம் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கும்போது மனமுடிந்தவர்களாக அல்லது மனம் பாதித்தவர்களாக வேதனையின் உச்சத்திலே இருப்போம். நம்மை ஆரோக்கியத்துக்கு நேராக ஆண்டவர் நடத்துவேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கலாம், நம்மை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்கிற நிலையில் கூட இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய நிலை தள்ளப்பட்ட நிலை, என்னுடைய நிலை விசாரிப்பற்ற நிலை என்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பழைய நிலைகள், பழைய பாதிப்புகள், பழைய இழப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். ஒன்றை ஒன்று அந்த இஸ்ரவேல் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டது, தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டது, ஆண்டவரிடமாய் திரும்பியது. ஆண்டவரிடமாய் திரும்பும்போது இழந்தவைகளை ஆண்டவர் மீட்டு தருகிறார். அவர் நமக்காக திருப்பி செய்கிறார், ரிட்டாலியேட் பண்ணுகிறார். உன்னை கொள்ளையிட்டவர்களை நான் கொள்ளையிடுவேன், உன்னை பட்சித்தவர்களை நான் பட்சிக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டி நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பாராக. நமக்காக எல்லாவற்றையும் திருப்பி செய்கிற ஆண்டவர் நம் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.